Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளி தொடங்கிய முதல் நாளே பாடப்புத்தகம் கொடுப்பதை காரணம் காட்டி அரை நாளை வீணடித்த அவலம் அரங்கேறியது. பெரியாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்புகள் தொடங்கிய முதல் நாளே மாணவர்களுக்கு சீருடை மற்றும் பாடநூல்கள் கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் முதல் பாட வேளையில் தங்கள் வகுப்புகளிலேயே அவை வழங்கப்படும் என காத்திருந்த மாணவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பள்ளி வளாகத்தில் மேடை போட்டு அரை நாளை வீணடித்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் கோட்டாட்சியர் கதை கூறி மாணவர்களின் பொன்னான நேரத்தை வீணடித்தனர். மறுபுறம் தேசிய கீதம் பாடிய போது அதை அவமதிக்கும் வகையில் திமுக பிரமுகர் ஒருவர் தன்னை ஏன் விழாவிற்கு அழைக்கவில்லை என சத்தம் போட்டு விளம்பரம் தேடினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து திருத்தணியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பள்ளிக்கு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரை ஆட்சியர் ஒருமையில் பேசி அவமானப்படுத்தியுள்ளார். இதனை கண்டிக்கின்ற விதமாக பள்ளி திறந்த முதல் நாளில் அப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் 40க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்தனர். ஆசிரியர்கள் குருவாக போற்றப்படும் நிலையில் அவர்களை ஆட்சியர் அவமானப்படுத்துவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என பெற்றோர் விமர்சிக்கின்றனர்.